அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண். அச்சுதா அமரையேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். அச்சுதா அமரையேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். இச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமாநகருளானே. பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கண். அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டே அரங்கமாநகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை, அஷ்டமி திதி, உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் பகல் 2:20 வரை இருக்குது. பின்னாடி திருவோண நட்சத்திரம். உத்திராடம் இருக்கிற வரை அமிர்த யோகம், பின்னாடி சித்த யோகம். ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு. பரிகாரம் இன்று பரிகாரம் பால். இன்று அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் பொதுவாக எந்த காரியமும் செய்கிறது நலம் இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அதனால் மற்றதெல்லாம் பண்ணலாம், அதுக்காக புதுசாக ஒரு காரியத்தை தொடங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்து. அன்பான நேயர்களை, இன்று நேரங்களாக எப்படி இருக்குது, கிரகங்களாக எப்படி இருக்குது? இன்று சூரியனும் புதனும் துலாத்தில் இருக்குது. செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்குது. சந்திரன் மகரத்துக்கு போயிட்டாரு. சனி ராகு கும்பத்தில் இருக்குது. குரு கடகத்தில், சிம்மத்தில் கேது, சுக்கிரன் கன்னியில் இருக்காங்க. இது இன்றைய கிரகத்தினுடைய அமைப்பு. அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 4ல் இருக்கார். 4ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெறுறார். இப்போ இன்றைக்கு ஒரு அருமையான நேரம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நேருக்கு நேர பரிவர்த்தனை பார்வையினால் அருமையான நாள். நன்றாக இந்த சந்திரன் குருவை பார்க்குறாரு. குருச்சந்திர யோகம்னு இதுக்கு பேர். பார்வையினால பரிவர்த்தனை யோகம். அருமையான அமைப்பு. 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிமாறிக்கொள்ளுகிறாங்க. அது ஒரு மேஷ ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு. சனி ராகு 10ல் இருக்குது. இந்த 2 நாளைக்கு நல்ல அமைப்பு பெறும். அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது. ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் நல்லவர் இல்லை. அவர் உச்சம் பெற்றது உங்களுக்கு தவறு. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல இல்லை. உச்சம் பெற்றதும் தவறு. அவர் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் தவறு. ஏன்னா 8ஆம் அதிபதி பலமாக இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதி பலமாக இருந்தால் ஆயுளுக்கு நல்லது, மற்றபடி நிறைய விரயங்கள்லாம் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நன்றாக இருக்கும். அன்பான மிதுன ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். இந்த மிதுன ராசி என்பதுக்கு நல்ல நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு ஜென்ம குரு. இடமாற்றங்கள்லாம் கிடக்கும். இடமாற்றம்னா இருக்க இடத்த விட்டு வெளியில் கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் உருவாகும். பார்த்து ஜாக்கிரதை நடந்துங்க. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், தொழில் மாறலாம், வீடு மாறலாம். இப்படி எத்தனையோ அமைப்புகள்லாம் இருக்குது. பிரச்சனைகள் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பது குழப்பமான ஒரு சூழல். உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. விரயத்தை பண்ணுவார். நல்ல விரயமாக செய்யுங்க, சுப விரயங்களை பண்ணுங்க. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை. அன்பான கன்னிராசி என்பது உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த 2 மாதத்துக்கு அங்கே தான் இருப்பார். கார்த்திகை பூரா அங்கே இருப்பார். அதனால் நல்லது நடக்கும், பார்த்து நடந்துருங்க. சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு உங்களுக்கு. அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 10ல் குரு பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு நன்மை இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குருபான் எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்லது நடக்கும். உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான
பலன்களை எல்லாம் தரும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை இந்த 2 மாதத்துக்கு நல்லது நடக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அட்டம குருன்னு சொல்லுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் பூர்த்தி ஆகிடும். கவனமாக செயல்படுங்க. அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்னு அமைப்பு. ஜென்மச்சனி வேற நடக்குது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். சிரமம் இருக்கும். 7.5 இருக்கிறதுனால சிரமமாக இருக்கும். சிரமத்துக்கு இடையில காரியங்கள் சாதனையாகும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை 7.5 தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை ஒரு விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து வாரம் ஒரு முறை சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி கோளறு திருப்பதியும் என்ற அந்த வேயர் தோழி பங்கன் என்ற பதிகத்தை காலை மாலை பாராயணம் செய்யலாம். 7.5 பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு குளிர நம்ம இறை வழிபாடு பண்ணுறோமோ அவ்வளவு கூட நமக்கு நன்மை நடக்கும். அன்பான நேயர்களை, நேற்றுடன் கந்த சஷ்டி விழா நிறைவு பெற்றது. நேற்று தெய்வானை கல்யாணம் அப்படியே சேர்த்து தான் பண்ணுவாங்க. வள்ளி தெய்வானுக்கு சேர்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நேற்று இந்த எல்லா கோயில்களையும் பிரமாதமாக திருக்கல்யாண வைபவம் நடந்தது. அன்பான நேயர்களே, இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும். அதாவது நாம் இறைவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறோம். இறைவனுக்கு நாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் பண்ணி பார்க்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் அவங்க பண்ணியிருப்பாங்கங்கிறது ஒரு மன நிறைவுக்காக இதெல்லாம் ஒரு சந்தோஷமான காரியமாக செய்வது. அதனால் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் என்று. இல்லறம் இல்லைன்னா அறம் நல்லறம் இல்லை. ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து படித்து சம்பாதித்து திருமணம் செய்து குழந்தை ஒட்டிகளை பெற்று பேரம்பேத்திகளை பார்த்து அதுக்கு பிறகு மரணமானால் அதுதான் இல்லறம், தர்மம் என்று பெயர். அது இல்லாமல் இருந்தால் இல்லறம் இல்லை. பிரம்மச்சாரியம் என்பது அது ஒரு வகை. அதனால் அது இல்லறத்தில் சொல்லலை. அது அதனால் துறவரம்னு பேர் இருக்குது. அது துறவரம் என்பது எல்லாராலையும் முடியாது, ஒரு சிலராக தான் முடியும். அதனால் இல்லற வாழ்க்கை என்பது ஒரு புனிதமானது. நமக்கு இந்த குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடும்பம் இறைவனால் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட சொர்க்கம். அது அந்த குடும்பம் என்பது இறைவனால் கடவுளால் நமக்கு அமைக்கப்பட்ட ஒரு சொர்க்கம். அது அந்த சொர்க்கத்தை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய கையில் தான் இருக்கின்றாங்க. ஏன்னா நம்ம அப்படியே சொர்க்கமாக கொண்டு போயிடலாம், அதை நரகமாகவும் கொண்டு போயிடலாம். அப்படின்னா நரகம்னா என்னங்கிறீங்க? அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, நிம்மதி இல்லாமலும் ஒற்றுமை இல்லாமலும் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் அது நரகம் தான், அது சொர்க்கம் இல்லை. அவங்க நோக்கப்படியே நடக்கக்கூடாது, எல்லாரையும் கலந்து கொண்டு நடக்கணும். ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு சின்னவர் இருக்கார் அப்படின்னா, நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன்னா அதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கலந்துக்கிட்டு செய்யணும். அதே மாதிரி மூத்தவர் இருக்காருன்னா அந்த இளையவர் இருக்காங்களே அவங்களையும் கலந்து கொண்டு குடும்பத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யலான்னு இருக்கேன், அது செய்யலாமா வேண்டாமா கலந்து யோசிச்சு சொல்லுவோம். அப்படிங்கிற போது உங்களுடைய மதிப்பு உயரும். நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் நோக்கத்துக்கே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மதிப்பு உயராது. அவன் நோக்கத்துக்கே நடக்கிறான், யார் சொல்றதையும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு பேர் அங்கே தான் குடும்பம் சொர்க்கமாகுது. அங்கே தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகிறது குடும்பத்தில். அப்படியெல்லாம் ஒரு குடும்பங்கள்லாம் நடந்துருக்கிறது. அந்த காலங்களில் அந்த சினிமாலெல்லாம் கூட வந்துருக்கு. நாட்டாமைன்னு ஒரு படம், அந்த படத்துலலாம் கூட ஒரு அந்த குடும்ப ஒற்றுமையை பற்றி காமிச்சாங்க. அந்த காலத்தில் பெரிய தனக்காரர்களெல்லாம் ஜமீன்தார்களெல்லாம் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாங்க. அவ்வளவு பெரிய நால்வர்னு ஒரு படம், அந்த படம் நமக்கு அண்ணன் தம்பி 4 பேர், அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டான ஒரு படம் நமக்கு நால்வர்கள் என்பது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழணும், எல்லோரும் சிறப்புடன் வாழணும். அன்பான நேயர்களை, நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கணும், அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகள் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும், அந்த குழந்தைகள் நலமுடன் வாழணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் பள்ளியில் மணால் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமாரி என்பதையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.